Hi students, 10th standard maths, exercise 4.4, question number 12. 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரைக. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சென்ட் நம்ம ட்ரா பண்ணோம். அந்த டேஞ்சென்ட்டை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரஃப் டயக்ராம் பாருங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சென்ட்டும் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சர்க்கிளுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டருமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல அவங்க சென்டர் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த டேஞ்சென்ட் லைன் இந்த சர்க்கிளை டச் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஓலேருந்து இந்த பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேடியஸ். கொஷினில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேல்யூ 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சென்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள்ஸில் நம்ம கார்ட்ஸ் ட்ரா பண்ணணும், அதாவது நான் வரையணும். ஜென்ரலாகவே இந்த கார்டு, அதாவது நான் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னா ஒரு வட்டத்தின் மேல் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு புள்ளியை இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் நம்ம நான் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார்டு ட்ரா பண்ணணும், அதாவது ஒரு நான் வரையணும். அந்த நான் எங்கேருந்து வரைஞ்சிடும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த புள்ளி பி இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு நான் கார்டு வரையணும். ஸோ இங்கே எப்படி வரையுதுன்னு பாருங்கள். பாயிண்ட் பியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த மாதிரி இந்த சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பியையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிள் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம கார்டு, அதாவது நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அகைன் இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு கார்டு நம்ம வரையணும், அதாவது இந்த இடத்துல இருந்து இன்னொரு கார்டு இந்த மாதிரி நம்ம வரையணும். அண்ட் தென் அகைன் இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் இந்த பி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு கார்டு நம்ம வரையணும். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பியிலேருந்து, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தொடு புள்ளியிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் நம்ம இந்த மாதிரி 3 விதமான கார்ட்ஸ் வரையணும். இப்போது நம்ம வரைஞ்ச இந்த கார்ட்ஸ், அதாவது நானுக்கும் இந்த தொடுகோட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தில், அதாவது மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வட்டத்தோடைய தொடுகோட்டில், அதாவது இந்த டேஞ்சென்ட்டில் இந்த தொடு புள்ளி வழியாக, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியாக ஒரு நான் வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு கார்டு வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த கார்டு இந்த டேஞ்சென்ட்டோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள், கோணம், இதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோணத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டேஞ்சென்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதோடைய மெயின் டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்து அதை 4.5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸை 4.5 சென்டிமீட்டருக்கு நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை மெஷர் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இப்போது சர்க்கிளோடைய இந்த சென்டர்லேருந்து அதோடைய எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன், அதாவது ஆரம் நம்ம வரையணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோடைய சென்டர்லேருந்து அதோடைய எட்ஜ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கோம். சர்க்கிளோடைய சென்டரை வந்து ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரையணும். அந்த கார்டு இந்த பாயிண்ட் பியிலேருந்து நம்ம வரையணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பியிலேருந்து ஒரு கார்டு ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த கார்டு இந்த சர்க்கிளில் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு Q அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அகைன்
Qல இருந்து இன்னொரு கார்டு நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Qல இருந்து இன்னொரு கார்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு R அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல கேபிட்டல் R அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது அகைன் இந்த பாயிண்ட் Rஐயும் பாயிண்ட் Pயையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு கார்டு நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் R அண்ட் பாயிண்ட் P இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் ஆரும் இந்த PQ அப்படின்ற லைன் இந்த டேஞ்சன்ட் கூட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே நமக்கு இன்னும் டேஞ்சன்ட் கிடைக்கல இல்லையா, ஸோ இந்த டேஞ்சன்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் R எவ்வளோ இருக்குதோ அதே சேம் ஆங்கிளுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு அதை Rல ஃபிக்ஸ் பண்ணணும். Rல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி ரேடியஸ், காம்பஸை நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு லீஸ்ட் வேல்யூக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ட்ராப் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ராப் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பஸோடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு Pயில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது Pயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இதே சேம் மெஷர்மெண்ட்டுக்கு இன்னொரு ஆங்கிள் இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணணும். அதாவது இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிளும் இந்த டேஞ்சன்ட் இந்த PQங்கிற லைனோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக வரணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் அதாவது இந்த ஆர்க் இந்த ரெண்டு லைன் கூடயும் ஏற்படுத்தக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு காம்பஸ் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்பஸ் எடுத்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த பிளேஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு காம்பஸில் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த QR அப்படின்ற இந்த லைனுக்கும் PR அப்படின்ற இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை காம்பஸில் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத காம்பஸில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்பஸை அப்படியே எடுத்து இந்த பாயிண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை கட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆர்க் ட்ராப் பண்ணும். இப்போது உங்கள் காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் பாயிண்ட் Pயையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தொடுகோடு டேஞ்சன்ட் கிடச்சிருச்சு. ஸோ கொஷினில் சொல்லியிருந்த மாதிரி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தோடைய கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு டேஞ்சன்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.